ஆச்சாரியாரே, இது என்ன யுத்த களத்தில் பெரும் பிரளயமே ஏற்படுகிறது? இதன் காரணம்? பீமசேனனின் புத்திரன் கடோத்கஜன் யுத்த களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். அரக்கனான அவன் இரவு யுத்தத்தில் வல்லவன். அதனால்தான் இரவு யுத்தம் வேண்டாம் என்று உனக்கு நான் அறிவுறுத்தினேன். ஆச்சாரியாரே, யுத்தம் தொடங்கிவிட்டது. இதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நீங்கள் நினைத்தால் அந்த அரக்கனை அழிக்க முடியும். மாமா, 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 அந்த அரக்கன் நம் சேனைகளை அழைத்து விடுவான் போலிருக்கிறதே. ஏதேனும் யோசனை இருந்தால் கூறுங்கள். மருமகனே, கவலைப்படாதே. இவனை சமாளிக்க ஒரு மார்க்கம் இருக்கிறது. என்ன மார்க்கம் அது மாமா? நம் சேனையில் யுத்தம் செய்ய ஓர் அரக்கன் ஏற்கனவே என்னிடம் அனுமதி கோரி உள்ளான். அவனை காத்திருக்க பணித்தேன். இப்போது அழைக்கும் நேரம் வந்துவிட்டது. யார் அந்த அரக்கன்? வரட்டும், நான் அவனை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அலம்புசா! உத்தரவு அரசே. இவன்தான் அலம்புசன், சகடாசுரனின் புத்திரன். இவன் கடோத்கஜனை வெல்லும் ஆற்றல் படைத்தவன். பலே மாமா, பலே. நல்ல காரியம் செய்தீர்கள். அலம்புசா, புறப்படு. அந்த பீமனின் அரக்க வம்சத்தை அழித்து விடு. அப்படியே ஆகட்டும் அரசே.
ஆச்சாரியாரே, நொடிக்கு 1000 வீரர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் கடோத்கஜன். அவனை தாங்கள் தான் கொல்ல வேண்டும். கடோத்கஜன் சத்திரியனுக்கும் இடும்பி என்ற அரக்கிக்கும் பிறந்தவன். அவனை சாதாரண அஸ்திரங்களை கொண்டு கொல்ல முடியாது. அவனை தெய்வீக அஸ்திரம் கொண்டு கொல்கிறேன். துரோணாச்சாரியார் அவர்களே, நிறுத்துங்கள். இந்திரனா, நான் ஏன் நிறுத்த வேண்டும்? தாங்கள் அந்தணர். ஆகவே நன்மைக்கு அன்றி தெய்வீக அஸ்திரத்தை பிரயோகிக்க கூடாது. உன்னுடைய கூற்றுப்படி அரக்கனான கடோத்கஜனை கொல்வது நன்மைதானே? கடோத்கஜன் அரக்கனே ஆனாலும் பெரும் நற்குணங்களை கொண்டவன். அவனால் ஒருபோதும் தேவர்களுக்கு எந்த தீங்கும் நேர்ந்ததில்லை. ஆகவே அவனுக்கு எதிராக தாங்கள் தெய்வீக அஸ்திரத்தை பிரயோகிக்க கூடாது. கடோத்கஜன் தேவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் கௌரவ சேனையை அழித்தொழிக்கிறானே. யுத்தத்தில் சத்துருவை அழிப்பதுதானே தர்மம். எனில் எனக்கும் அந்த தர்மம் உண்டு. நான் தெய்வீக அஸ்திரத்தை கொண்டு என் சத்துருவான கடோத்கஜனை கொல்வேன். துரோணரே, தங்கள் தவ வாழ்வும் கீர்த்தியும் முக்தியும் வாழ்படும். அந்தணரான தாங்கள் சுயநலத்திற்காக தெய்வீக அஸ்திரத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. கடோத்கஜன் தங்களுக்கு நிகரான வீரன் அல்ல. அவன் உங்கள் சீடனான பீமசேனனின் புதல்வன். அவன் இளைஞன், தாங்களோ முதியவர். அவன் அரக்கன், தாங்கள் அந்தணர். பாகுபாடு பாராது ஒரு எதிரியை கொல்லும் உரிமை சத்திரியனுக்கு உண்டு. ஆனால் அந்தணனுக்கு கிடையாது. அந்தணரான தாங்கள் ஆவேசத்தில் தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்தும் முறையை மறந்து போனீர்கள். இதை தங்களுக்கு எடுத்துரைக்கவே வந்தேன். இனிமேல் உங்கள் விருப்பம். துரியோதனா, என்னால் கடோத்கஜனுக்கு எதிராக தெய்வீக அஸ்திரத்தை பிரயோகித்து கொல்ல முடியாது. அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இப்போது நாம் என்னதான் செய்வது? அந்த கடோத்கஜனை எப்படிதான் கொல்வது? உடனே கர்ணனிடம் செல். அவனிடம் சக்தி ஆயுதம் உட்பட அநேக அஸ்திரங்கள் உள்ளன. அவனால் நிச்சயம் கடோத்கஜனை கொல்ல முடியும். இதோ இப்போதே செல்கிறேன். தேரை செலுத்து. துச்சலை, உன் துன்பத்தை நான் அறிகிறேன். சத்திரிய பெண்களுக்கே விதிக்கப்பட்ட விதி இது. என்றாவது ஒரு நாள்
நாம் இந்த நிலையை எய்துதான் ஆக வேண்டும். இதை நீ புரிந்து கொண்டு உன் மனதை தேற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். எங்கே வந்தீர்கள்? நான் கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சியைக் கண்டு இன்பம் துய்க்க வந்தீர்களா? இல்லை, இங்கே என்ன நடக்கிறது என்று உளவு பார்த்து வர உங்கள் 5 கணவர்களும் உங்களை அனுப்பி வைத்தார்களா? துச்சலை, ஏன் இப்படி அநாகரிகமாக பேசுகிறாய்? உன் புத்திரர்களை அழிப்பேன் என்ற சபதம் பூண்ட 5 கணவர்களை மணந்த பாஞ்சாலியிடம் இப்படி பேசுவதில் தவறொன்றுமில்லை அம்மா. திரௌபதி, நீ எதற்காக இந்த வேளையில் இங்கு வந்தாய்? அத்தை, துச்சலைக்கு ஆறுதல் வார்த்தை கூறலாம் என்று வந்தேன். அவளோ என்னை அவமதிக்கும் விதமாக பேசுகிறாள். திரௌபதி, துச்சலை பெரும் துன்பத்தில் இருக்கிறாள். அவள் சொற்களை மனதில் கொள்ளாதே. அவள் கணவனை இழந்த கோபத்தினால் வரும் சொற்கள் அவை. திரௌபதி, நான் துச்சலைக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அக்கா, அம்மா, தாங்கள் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? என்று இவர்கள் அத்தினாபுர அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று தொடங்கியது நமது அழிவு. துச்சலை, துச்சலை, நாவடக்கத்தோடு பேசு. இல்லையே என்ன செய்வீர்கள்? என்னை கொன்று என் குருதியை குடிப்பேன் என்று சபதம் எடுப்பீர்களா? இனி நான் இந்த உலகில் கைம்பெண்ணாக வாழ்ந்து எதை சாதிக்க போகிறேன்? எங்கள் சிந்து தேசத்தையும் நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். அப்பொழுதாவது உங்கள் வஞ்ச நெருப்பு அணைகிறதா என்று பார்ப்போம். துச்சலை, உன் பேச்சு வரம்பை மீறுகிறது. திரௌபதி உன் அண்ணன்களின் மனைவி என்பதை மறந்து விடாதே. யார் எனக்கு அண்ணன்? என் கணவனை நீசத்தனமாக கொன்ற அவர்கள் எனக்கு அண்ணன்களா? துச்சலை, பாண்டவர்கள் உத்தமர்கள். அவர்களை குறை சொல்லாதே. உத்தமர்கள்? ஆமாம், பாண்டவர்கள் உத்தமர்கள் தான். இல்லை என்றால் சூதாட்டத்தில் தன் மனைவி என்றும் பாராமல் பணயம் வைத்திருப்பார்களா? துச்சலை, என்ன பேசுகிறோம் என்று தெளிவாகத்தான் பேசுகிறாயா? அக்கா, துச்சலை இப்படி பேசுவதில் தான் என்ன தவறு உள்ளது? அவள் உரைப்பதெல்லாம் உண்மைதானே? தர்மன் அந்த நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டான். அவன் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் பெயரால் தன் மனைவியையும் பணயம் வைத்தான். ஆனால் உன் அண்ணன் துரியோதனன் என்ன செய்தான் துச்சலை? அதை நினைத்துப் பார். என்ன செய்தான் என் அண்ணன்? ஒரு தாசியை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தினான். துச்சலை, உன்னை என் உடன் பிறந்த சகோதரியாக நினைத்து ஆறுதல் சொல்ல இங்கு வந்தேன். ஆனால் உன் நெஞ்சம் முழுவதும் நஞ்சு நிறைந்திருப்பதை அறிந்து கொண்டேன். திரௌபதி, நீ இந்நிலையில் இங்கு வந்திருக்கவே கூடாது. துச்சலை தன் கணவனை பறிகொடுத்து விட்டு துடித்துக் கொண்டு இருக்கிறாள். அவளிடம் நீ வாதிடுவது தவறு. அத்தை, யார்தான் தங்கள் உறவுகளை பறிகொடுக்கவில்லை? நான் பெறாத புத்திரன் அபிமன்யு எத்தனை சிறுவன் அவன். அவனை பாலகன் என்றும் பாராமல் அதர்மத்தின் வழியிலே கொலை புரிந்த போது நம் மனம் ரணப்படவில்லையா? அப்போது நாம் இப்படித்தான் விஷத்தை கக்கினோமா? நாங்களும் லக்குவனை இழந்திருக்கிறோம். அதற்கு புகட்டப்பட்ட பாடம்தான் அபிமன்யுவின் மரணம் என்பதை மறந்துவிட வேண்டாம். துச்சலை, இது முறையல்ல. நீ உதிர்க்கும் வார்த்தைகள் விஷம் தோய்ந்த பானங்களை விட கொடியவை. எல்லா குற்றங்களுக்கும் காரணம் நம் கௌரவர்கள் என்பதை மறந்து விடாதே. உன் அண்ணன் துரியோதனின் வன்மமும் கண்மமும் அகம்பாவமும்
நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. நாம் நாவாடி நீதியுரைக்க அருகதையற்றவர்கள் அம்மா. ஒரே செல்ல தங்கையின் கணவன் என்றும் பாராமல் தலையை துண்டித்தவர்களை குற்றமற்றவர்கள் என்று தாங்கள் கூறுகிறீர்களா அம்மா? துச்சலை, எது குற்றம் என்று நான் உனக்கு உரைக்கிறேன். உன் மாமன் சகுனிக்கு இந்த அத்தினாபுரத்தில் அடைக்கலம் கொடுத்தேனே, அதுதான் நான் செய்த முதல் குற்றம். துரியோதனன் பிறந்ததும் இவன் இந்த குரு வம்சத்தையே அழிக்க பிறந்தவன், இவனை கொன்று விடுங்கள் என்று விதுரன் உரைத்தான். அதை நிறைவேற்றாதது என் இரண்டாவது குற்றம். அன்று பாசம் என்னை தடுத்தது. அதன் பலனை இன்று நான் அனுபவிக்கின்றேன். அக்கா, இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டு விடுவோம். திரௌபதி, நீ உன் இருப்பிடம் செல். அத்தை, துச்சலை அமுதை பொழியும் கலசம் என்று அவளுக்கு ஆறுதல் கூற வந்தேன். ஆனால் அவள் நச்சு பொய்கையாக வார்த்தைகளை கொட்டிவிட்டாள். அவள் துரியோதனனின் தங்கை என்பதை நிரூபித்து விட்டாள். துச்சலை, போவதற்கு முன் ஒன்றை கூறுகிறேன், கேட்டுக்கொள். தங்கை முறை என தெரிந்தும் என்னை பெண்டாள நினைத்தான் உனது கணவன். அவன் செயல் நியாயமா என யோசித்துப் பார். நீ கைம்பெண் ஆகிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக உன் கணவனை உயிரோடு விட்டார்கள் பாண்டவர்கள். அவர்களை பாசமற்றவர்கள் என்று கூறுகிறாயே, அது நீதியா என யோசித்துப் பார். அடே சோமதத்தா, அன்று என் மைந்தர்கள் மரணத்திற்கு காரணம் நீ அல்லவா? ஆகவே இன்று உன்னை கொன்று வஞ்சம் தீர்த்துக் கொள்கிறேன். அடே சாத்தியாகி, உனக்கும் எனக்கும் உள்ள பகை இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. உன் தந்தைக்கு நான் கொடுக்கும் பரிசு உன் மரணம். இன்றோடு உன் குலம் அழிவது நிச்சயம். அதையும் பார்த்து விடலாம் வா. இன்று ஜென்ம பகையை தீர்த்துக் கொள்வோம் வா. இன்றோடு ஒழிந்தது உன் வம்சம்.
துரோணாச்சாரியாரே, எங்கு செல்கிறீர்கள்? என்னை வென்றுவிட்டு பிறகு செல்லுங்கள். யார்? விராடனா? தொடு உன் பாணத்தை. எப்போது என்னிடம் வந்து சிக்குவீர்கள் என்று காத்து கிடந்தேன். என் மருமகன் அபிமன்யுவை கொன்று என் மகள் உத்திரையை விதவையாக்கிய துஷ்டர்களின் சேனை தலைவன் அல்லவா தாங்கள்? யுத்த களத்தில் சத்ருவை கொல்வதுதான் நியதி. அதனையே யாம் நிறைவேற்றினோம். நீரும் ஒரு அந்தணரா? நீரும் ஒரு ஆச்சாரியரா? நீரும் ஒரு மாவீரனா? நிராயுதபாணியாக நின்று யுத்தம் செய்த அபிமன்யுவை வஞ்சித்துக் கொன்றதில் உமக்கும் பங்கிருக்கிறதல்லவா? இனி உம்மை அந்தணர் என்று சொல்லிக் கொள்ளாதீர். குரு வம்சத்தின் குலகுரு என்று நான் துணிந்து கூற முயலாதீர். நீர் ஒரு அதர்மி. பாலகனை சூழ்ச்சி செய்து கொன்ற குள்ளநரி கூட்டத்தின் தலைவன் நீர். நீர் புரிந்தது அதர்மம். ஆகவே இந்த மண்ணில் வாழ தகுதியற்றவர் நீர். எது தர்மம் எது அதர்மம் என்பது எமக்கு தெரியும். பேச்சை நிறுத்திவிட்டு யுத்தம் செய்யவா? அதற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். இதோ இந்த வானம் உன் உயிரை பறிக்கப் போகிறது விராடா. வணக்கம் குரு துரோணாச்சாரியார் அவர்களே. தாங்கள் என்னுடைய முன்னாள் நண்பர், என்னால் எதிரி. ஆகவே என்னுடன் யுத்தம் செய்ய வாருங்கள். நண்பனே துருபதா, நான் என்றுமே உன்னை எதிரியாக பாவித்தது இல்லைதான். நீயே நெஞ்சு நிறைய வஞ்சத்தை சுமந்து திரிகிறாய். இன்றும் நீ என் ஆர்வீர் நண்பன்தான். ஆகவே உன்னோடு யுத்தம் செய்ய விரும்பவில்லை.
நீ எனக்கு வழிவிட்டு சென்று விடு. நண்பன் என்று கூறிவிட்டால் நான் உங்களை உயிரோடு விட்டு விடுவேன் என்று பகல் கனவு காண வேண்டாம். எடுங்கள் உங்கள் அஸ்திரத்தை. இன்றுடன் நாம் நம் பகையை தீர்த்துக் கொள்வோம். மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன், இங்கிருந்து சென்று விடு. இல்லையேல் இன்று உன் மரணம் என்னால் அரங்கேறும். அதை நான் விரும்பவில்லை. நான் விரும்புகிறேன் துரோணாச்சாரியாரான உங்களின் மரணத்தை. அபயம் வேண்டி வந்த என்னை அவமதித்தாய். உன்னை சிறைபிடித்து பாடம் புகட்டினேன். உன்னை மன்னித்தேன். ஆனால் நீ திருந்தவில்லை. வஞ்சம் தீர்க்க உன் வாழ்வை இழந்தாய். உன் மனதில் தோன்றிய அந்த வஞ்சம் இன்று இந்த பாரத வருஷத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சென்று விடு. நண்பனான உனக்கு அன்று நான் உன் நாட்டை யாசகம் கொடுத்தேன். இன்று உன் உயிரை யாசகமாக தருகிறேன். சென்று விடு. என்னுடன் நீங்கள் யுத்தம் செய்ய அஞ்சினால் இப்பொழுதே இதே இடத்தில் என் பாதங்களில் விழுந்து மண்டியிடுங்கள். நான் தங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை அளிக்கிறேன். நீ இந்த பிறப்பில் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. நீ என் கரங்களால் மடிய வேண்டும் என்பது விதி என்றால் அந்த விதியை நான் நிறைவேற்றுகிறேன். அடே துரோணா, என் மகன் திருஷ்டத்யும்னன் நிச்சயம் உன்னை கொல்வான். நிச்சயம் உன்னை கொல்வான். தந்தையே, தங்களுக்காக இருந்தது மரணம். வைராகியத்தின் மறு உருவான தங்களின் லட்சியத்தை தங்களின் வாழ்நாளில் ஈடேற்ற முடியாத பாவியாகி நிற்கின்றேனே. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். திருஷ்டத்யும்னா, கலங்காதே. உன் லட்சியம் இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் ஈடேறும். உன் தந்தையின் ஆசையும் நிறைவேறும். அழாதே. குரு துரோணாச்சாரியார் அவர்களே,
வாய் நிறைய நண்பா நண்பா என்று என் தந்தையை அழைப்பீர்களே, உன் மீது இப்போதும் நான் பேரன்பு கொண்டேன் என்று கூறுவீர்களே, உங்களால் எப்படி உங்கள் நண்பனை கொல்ல முடிந்தது? பாண்டவ சேனையின் தலைவன் நீ. யுத்தம் குறித்து நான் உனக்கு போதிக்க வேண்டியது ஏதுமில்லை. யுத்த களத்தில் சத்ருவை கொல்வதுதானே சத்திரிய தர்மம். இல்லை, தாங்கள் என் தந்தை மீது பேரன்பு கொண்டதாக உரைத்ததெல்லாம் பொய். தீரா வஞ்சத்தோடு என் தந்தையை கொல்ல தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தீர்கள். அதை இன்று நிறைவேற்றி விட்டீர்கள். அன்று எங்கள் தேசத்தை கைப்பற்றி என் தந்தையை சிறைப்பிடித்து தங்கள் விரோதத்தை வெளிப்படுத்தினீர்கள். இன்று என் தந்தையை கொன்று உங்கள் பகையை தீர்த்துக் கொண்டீர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். துஷ்டத்யுமனா, என் தந்தை குறித்து பேச உனக்கு அருகதை இல்லை. என் தந்தை உன் தந்தை மீது பேரன்பினை கொண்டது உண்மை. ஆனால் உன் தந்தை தான் கொடுத்த வாக்கினை காக்க மறந்தார். நாங்கள் பாஞ்சால தேசத்தை திருப்பி தந்த போதும் நன்றி மறந்தார். என் தந்தையை கொல்ல மஞ்சத்தோடு அலைந்து திரிந்து யாகத்தின் மூலம் உன்னை பெற்றார். ஆனால் அப்போதும் என் தந்தை பெருந்தன்மையோடு உன் தந்தை மீது பேரன்பையே பொழிந்தார். உனக்கும் உன் தங்கைக்கும் தனுர்வேதத்தை போதித்தார். உன் பிறப்பின் நோக்கம் என் தந்தையை கொல்வது என்பது இந்த உலகமே அறிந்த விஷயம். ஆனால் அப்போதும் உனக்கு தனுர்வித்தையை போதித்தார் என் தந்தை. ஏன் தெரியுமா? அவர் உன் தந்தை மீதினில் கொண்ட பேரன்பு, உன் தந்தையின் கோரிக்கையை தட்ட முடியாத பேரன்பு. திருஷ்டத்யும்னா, இப்போதும் உன் தந்தையை நினைத்தும் உன்னை நினைத்தும் நான் வருந்துகிறேன். உன் தந்தை வஞ்சத்தை நெஞ்சிலே சுமந்து மடிந்து போனான். நீ என்னை கொன்று உன் வஞ்சத்தை தீர்த்த பிறகாவது உன் மனம் சாந்தி அடையட்டும். கர்ணா, அதோ பார், கடோத்கஜன் நம் படைகளை அழித்துழிக்கும் அவலத்தை பார். துரியோதனா, உண்மையிலேயே கடோத்கஜன் மாவீரன் தான். இல்லை என்றால் தனி ஒருவனாக நின்று இத்தனை பேரழிவை ஏற்படுத்த முடியுமா? கர்ணா, நம் எதிரியை பாராட்டி உச்சி முகரும் தருணம் அல்ல இது. உடனே அவனை கொன்றுவிடு. துரியோதனா, திவ்ய அஸ்திரத்தை தனி ஒருவனுக்காக பயன்படுத்துவது சரியா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் துரோணாச்சாரியாருக்கே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நான் அக்காரியத்தை ஆற்றலாமா? கர்ணா, துரோணாச்சாரியார் அந்தனர், சில நியமங்களுக்கு கட்டுப்பட்டவர். நீ சத்திரியன். சத்திரியனுக்கு வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும். அதுவே உனது தர்மம். அரசரின் ஆணையை ஏற்பதும் உனது தர்மமே. அதை மறந்து விடாதே கர்ணா. ஆம், நீ சொல்வதும் சரிதான். அடே கடோத்கஜா, சிறுவனே, உன்னுடைய யுத்த திறமைகளை என்னிடம் காட்டு. என்னோடு யுத்தம் செய், வா. யார் அது? சூதபுத்திரன் கர்ணனா? பிறப்பறியா பேடியே, உன்னுடன் யுத்தம் செய்வதை நான் அவமானமாக கருதுகிறேன். தேரோட்டியான உன்னுடன் பீமனின் புத்திரனான நான் யுத்தம் செய்வதா? வெட்கக்கேடு. அடே அரக்க மூடனே, நீ அறிவற்றவன் என்பதை நிரூபித்து விட்டாய். இன்றோடு நீ ஒழிந்தாயடா. யார் ஒழிவது, யார் அழிவது இன்றே பார்த்து விடலாம். வா. நீ சூதபுத்திரனாய் இருந்தாலும் வீரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் வீரத்தை
இந்த உலகத்திற்கு நான் பறைசாற்றுகிறேன். வா, என்னோடு யுத்தம் செய், வா. தேவேந்திரா, இந்த அரக்கன் மீது சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்கும் அனுமதியை எனக்கு கொடு.